இங்கிலீஷ் ஈஸி தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு அசாமீஸ் லாங்குவேஜ் கத்து தர போறேன். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இப்ப மட்டும் கிராமர்னு வார்த்தை வரல, எனக்கு வாச தெரியாது மேம் அப்படின்னு சொல்றீங்க. எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு தானே ஃபுல் ஃபோக்கஸ் கிராமர்ல வைக்கிறீங்க. எனக்கு பாசிவ் வாய்ஸ் வேணும்னு கேக்குறீங்க, டென்ஸ் நடத்துங்கன்னு கேக்குறீங்க. ஒரு லாஜிக்கலி ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால நீங்க அப்படி கேக்குறீங்க. ஆனா எப்பவுமே சொல்றேன், நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, அதுல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகுறீங்க அப்படின்னாக்கா முதல்ல அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய பார்க்கணும், கேட்கணும், முக்கியமா பேசணும். பேசி பேசி பழகுனாதான் அந்த வார்த்தை மறக்காது, உங்களுக்கு ஞாபகத்திலேயே இருக்கும். எனக்கு ஒரு வேர்டு நான் சொல்றேன். இந்த வார்த்தை வந்து நான் படிக்கும்போது ட்விக் ட்விக் அப்படின்னாக்கா இந்த சுள்ளி குச்சின்னு சொல்லுவோம்ல, மரத்தோட குச்சி எல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன குச்சியா இருக்கும்ல, அந்த குச்சிக்கு பேரு இங்கிலீஷ்ல ட்விக். நமக்கு ட்ரீ தெரியும், பிளான்ட் தெரியும், லீஃப், ஸ்டெம் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ட்விக்ங்கிற வார்த்தை நம்ம பொதுவா யூஸ் பண்ண மாட்டோம், கேள்வியும் பட்டிருக்க மாட்டோம்.